அன்பா தமிழ் உலகளே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது காதல் வாழ்க்கையில் இருவரோட உள்ளம் எப்படி இருக்குது, உங்களோட உள்ளம் என்ன நிலைமையில் இருக்குது, உங்கள் காதலோட உள்ளம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த சைடு உங்களுக்கு பொருந்ததோ அந்த சைடை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஆப்போசிட் சைடு வந்து உங்களோட பர்சன். ஸோ டிவைன் ஃபெமினின் மாஸ்குலின் குழப்பிக்க தேவையில்லை. ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட ஓவரால் எனர்ஜி என்ன, காதல் வாழ்க்கையோட ஓவரால் எனர்ஜி, கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட ஓவரால் எனர்ஜி. ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட ஓவரால் எனர்ஜி, இருவரோட உண்மை உள்ளம் என்ன, கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஓவரால் எனர்ஜி. ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்ட். கூடிய சீக்கிரம் ஓப்பனாக பார்க்க போகிறாங்க. ஸ்டோரி இருக்குது. ஓ மை காட், விக்ட்ரி. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா கார்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு என் டேபிள்லேயே ஸ்பேஸ் இல்லை. நான் ஓவராலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக், ஒரு வறுமையான நிலைமையிலேருந்து அப்படியே அபண்டண்டான நிலைமைக்கு போக போகிறீங்க. நீங்கள் போக போகிறீங்களா, உங்கள் பர்சன் போக போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றியை வந்து டேஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த காதல் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி. நீங்கள் ரொம்ப டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் ரொம்ப சைக்கிக் அண்ட் வெல் எஜுகேட்டட் திங்கிங் உமன். உங்களை வந்து இந்த பர்சன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்களோட லக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து அந்த காதல் வாழ்க்கையை சொல்ல போகிறாங்க. ஸோ நான் எல்லா கார்டும் இங்கே தான் ஏன் வைக்கிறேன், ஏன்னா அந்த எனர்ஜியை நம்மளுக்கு வந்து ஃபர்தராக ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் ரொம்ப நாளாக எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூண்லேருந்து வெளியில் வர போகிறீங்க. நீங்கள் வெளியில் வந்து ஒரு பெரிய அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராஜாங்கத்தை உருவாக்க போகிறீங்க, நீங்களும் உங்கள் பர்சனும் சேர்ந்து. இதுதான் உங்களோட டெஸ்டினி. ஸோ இப்போ வந்து ஓவரால் எனர்ஜி இன்னொரு செக் பண்ணிவிட்டு நம்ம உங்களோட காதலோட உண்மை உள்ளம் என்னென்னு பார்க்கலாம். 2 பேர்த்தோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எனர்ஜி எப்படி இருக்குது. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன் அட் ப்ரெசென்ட். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன். ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை என்ன எனர்ஜியில் இருக்குது. விசிட், அன்எக்ஸ்பெக்டட் விசிட், ஃபோன் கால், நாக் நாக், ரைடிங் பை ஹவுஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து இது காதலை சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ தேடியெல்லாம் அலைய போகிறதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்கள் வீட்டு பெல்லையே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது இருக்கிற இடத்துக்கு எதிர்பாராமல் அவங்க விசிட் பண்ணலாம். இதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்னீக் எனர்ஜி, ஃபேக் ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களையும் அவங்களையும் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் உங்கள் பர்சன் மேபி டைரெக்டாக உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஃபோன் பண்ணுறதை விட நேரில் பேசுகிறது பெட்டர் அப்படின்னு தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேபி இந்த ஸ்னீக் எனர்ஜி பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கலாம். பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலபிள் டிசையர்ஸ், மேபி இந்த ஸ்னீக் எனர்ஜி வந்து ரொம்ப லஸ்ஃபுல் பர்சன். அவங்களுக்கு வந்து மேபி உங்கள் பர்சன் மேலே ஒரு கண், இல்லைனா வேறு யாருக்கும் உங்கள் மேலே ஒரு கண். அந்த எனர்ஜி வந்து ரொம்ப லோ வைப்ரேஷனல், ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கையை கலைச்சி அதனால் அவங்க வந்து அவங்க காதல் வாழ்க்கைக்கு ஒரு பாதையை அமைச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் லோ வைப்ரேஷனல். அதனால் உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படுமானா இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாமே தவிர அது வேறு எதுவும் பண்ண போகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் காதல் வாழ்க்கையில் இருவரோட உள்ளம் எப்படி. இது பர்சன் 1ஓட உள்ளம், வெரி ஸ்பெசிஃபிக். பர்சன் 1ஓட உள்ளம். வா, யாரோ ரொம்ப டாக்கட்டிவ், வாயை திறந்தால் மூட மாட்டீங்க போல இருக்கே. பர்சன் 1ஓட உள்ளம் யார் அது. ஸ்ப்ரெஸ் ப்ளீஸ். காதல் வாழ்க்கையில் இருவரோட உள்ளம். இது பர்சன் ஒருத்தன் 1 போது. இதுக்கு மேலே எடுத்தால் 9 of Wands. நீங்கள் வந்து உங்களோட காட் ரொம்ப இட்ஸ் லைக் உங்களோட பவுண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இல்லைனா வந்து நீங்கள் கெட்டவங்ககிட்ட இருந்து உங்களை அழகாக பாதுகாத்துப்பீங்க. இல்லைனா உங்களோட ஸ்பிரிட்டையும் பாதுகாக்கிறாங்க, இல்லைனா உங்கள் ஆள் உங்களை பாதுகாக்கிறாங்க. சம்மாவும் எப்படியோ ஒரு விஷயம், ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. இல்லைனா வந்து உங்களோட அந்த பவுண்ட்ரி, அந்த லாயல்ட்டி, அந்த இன்டெக்ரிட்டி, அது வந்து உங்களை, அந்த நேர்மை, உங்கள் காதலுக்கு உண்மையாக இருக்கிற அந்த தன்மை வந்து உங்களை காப்பாற்றிட்டு வருது நிறையா பிரச்சனைகள்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா 7 of Coins நம்ம இங்கே பார்த்தது தான். நீங்கள் ரொம்ப வறுமையான நிலைமையிலேருந்து டக்குன்னு மேலே போக போகிறீங்க. காப்பியாக 7 of Coins. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து கூடிய சீக்கிரம் பலன் தரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா King of Coins. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்திருப்பாங்க. வந்து அப்படியே பிறக்கும்போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யார் பேர் பண்ணுறாங்கன்னா Queen of Coins. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவைன்லி கைடட்
பேர் 6 ஆஃப் சோர்ஸ். அவங்க எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னா அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்காங்க. பிகாஸ் த பாட்டம் டெக் இஸ் த லவ்வர்ஸ். ஸோ உங்கள் பர்சனுக்கு, அதாவது பர்சன் 1க்கு நல்ல தெளிவு இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, பர்சன் 2 எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது நான் இங்கே மாஸ்குலின் ஃபெமினன் இருக்காங்க. ஸோ இது வந்து மாஸ்குலின் எனர்ஜின்னு எடுத்துக்கிறேன், இங்கே வரப்போகிறது ஃபெமினன் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தங்க உங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மேபி ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் இருக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அந்த ஸ்னீக்கி ஸ்னேக் எனர்ஜியை பார்த்தோம், அந்த மாதிரி எங்கே தேவையில்லாத எனர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட அறிவு வந்து வேறு லெவல். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கலாக சொன்ன இந்த மாதிரி சில்லற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம லெவல் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியான இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட போராட்டம் வந்து உங்களுக்கு எது தேவையான போராட்டம், எது தேவையில்லாத போராட்டம், அடுத்தவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறதெல்லாம் வந்து உங்களோட போராட்டமாக நீங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காமான பர்சன், நீங்கள் சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆகிட மாட்டீங்க. அதே சமயம் உங்ககிட்ட வரணுன்னா அவங்க கிங் ஆஃப் காயின்ஸ், அதாவது ஸ்டேபிளான பர்சனாக ரொம்ப ஒரு செட்டில்டு வேர்ஷனாக தான் வர விரும்புகிறாங்க. கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான், பட் அவங்க உங்களை வந்து வேறு லெவலில் பார்க்குறாங்க. இந்த ஸ்னீக்கி ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கையில் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இவ எப்படி எல்லா பாலையும் 6 அடிக்கிறா அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் மேலே இருக்க காதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. இட்ஸ் லைக் இது வந்து பியூட்டி அண்ட் த பீஸ்ட் ஸ்டோரி. அந்த பீஸ்டோட சாபம் வந்து எப்போ போகும் அப்படின்னா, அவங்களோட அந்த உருவத்தை கண்டு அவங்க விலகி போகாமல் உண்மையான காதலோடு அவங்க நெருங்கி வரும்போது அந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்க சாபத்தை விமோச்சனம் பண்ண வந்த தேவதையாக தான் அவங்கள பார்க்குறாங்க. மேபி அவங்க வந்து ரொம்ப வைல்டு, யார் கைக்கும் சிக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து ஒரு டெரர், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஏதாவது ஒரு வியர்ட் கேரக்டர் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே உங்களை பார்த்தா பனியாக உருகி அப்படியே ஓடிடுது. இட்ஸ் லைக் நானா வியர்டா இல்லைச்சே, ஐ ஆம் எ லவர் பாய் அப்படின்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு உங்கள் காதல் அவங்கள மாற்றிருக்கு. உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்களா அப்படின்னு. பட் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு பேட் பர்சன்கிட்ட இருந்து மேபி ஒரு கெட்டவங்க உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி அட்டாக்லாம் எதுவும் பண்ணாமல் அவங்க உங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க, ஆனால் காப்பாற்ற போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், திஸ் இஸ் டிவைன் லவ். கூடிய சீக்கிரம் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ். பர்சன் 2வோட எனர்ஜி என்ன காதல் வாழ்க்கையில்? ஹெவிலி பர்டன்ட். பார்ப்போம். பர்சன் 2வோட எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ் இதில்? காதல் வாழ்க்கையில் இருவரோட உள்ளம். பர்சன் 2வோட உள்ளம். பர்சன் 2வோட உள்ளம். பர்சன் 2வோட உள்ளம். நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் ஃபெமினன். இது நான் மாஸ்குலின் சொல்கிறனால நான் இதை ஃபெமினன் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, எனர்ஜியை விட்டுருங்க. இதுக்காக அதை வெயிட் பண்ணுறேன். இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் அப்சஸ். உங்களால் உங்களை வேகமாக துரத்த போகிறாங்க. அவங்க வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் அவங்க டார்கெட் இப்போது அச்சோ விட்டால் ஓடிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ரொம்ப குவிக்காக அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஒரு டஃப் சுச்சுவேஷன், ஒரு ஹெவி சுச்சுவேஷனை விட்டு வெளியில் போகிறீங்க. 10 ஆஃப் வான்ஸ். இது அவ்வளோதான். வடிவேல் டயலாக் தான், நீங்கள் பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி தான்டா அப்படின்னு. நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டீங்க. இந்த மலையை நீங்கள் ஏறதுக்கு தயாராக இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைக்கு பாதை கூட இருக்குது, அதுக்கு பந்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இந்த மலையை நான் ஏறணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் லக்கேஜெலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து காலி பண்ணி போகிறீங்க. எனக்கு தேவையில்லை அந்த மலையை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும்னு, நான் வந்து ஒரு சமதளத்திலே நடந்துக்கிறேன் அப்படின்னீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது வந்து நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்.
ஒரு சிலருக்கு நீங்கள் பழைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு வெளியில் வரீங்க. ஏன்னா இங்கே 6 ஆஃப் சோல்ஸ் இருக்குது. மேபி 2 பேருமே வந்து ஒரு பழைய லைஃப் ஸ்டைல் இல்லைனா பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் விலகி நடந்து போகும்போது தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த காதல் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாமே நியூ பிகினிங். இந்த நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு காரணமே நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சதுனால தான் 3 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் இல்லைனா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஏன்னா உங்களுக்கு முடிச்சே இல்லை. இட்ஸ் லைக் யூ காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு டிவைன் கைடன்ஸ் இல்லைனா வந்து ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு விஷயம். இட்ஸ் லைக் ஞானம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். மேபி நீங்கள் ஒரு சோல் ஃபேமிலியை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இல்லைனா வந்து இந்த புது ஆரம்பம் வந்து உங்களோட சரியான கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இட்ஸ் லைக் ஒத்த மனசு இருக்க இடம். அதாவது உங்களை மாதிரி நினைக்கிற, உங்களை மாதிரியே வாழ்க்கையை பார்க்குற, உங்களை மாதிரியே டார்கெட்ஸ் கோல்ஸ் இருக்க ஒரு ஜென்யூனான குரூப் ஆஃப் பீப்புளை தான் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. இந்த புது ஆரம்பம் தான் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்த போகுது. இந்த கிளாரிட்டி, அதாவது எந்த கிளாரிட்டினா இது முடிஞ்சு போச்சு, இந்த ஹெவி பேர்டனை நான் சுமக்க தயாராக இல்லை, இது எனக்கு தேவையில்லாத சும அப்படின்னு நீங்கள் என்றைக்கு முடித்து அதை விட்டு விலகி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் வந்து ஒரு புது ஆரம்பத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த புது ஆரம்பம் தான் இந்த காதல். இந்த காதல் வந்து உங்களுக்கு வெறும் காதல் வாழ்க்கையாக இருக்க போகிறதில்ல. மேபி இது வந்து ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்கலாம். இல்லைனா உங்கள் பர்சன் வந்து இட்ஸ் லைக் நான் திரும்ப பார்க்குறேன் அதே மாதிரி தான். அந்த கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க டிவைன் கவுண்டர் பார்ட்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க வந்து கூடிய சீக்கிரம் இந்த கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜிலேருந்து இந்த எம்பரர் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. இல்லைனா நீங்கள் இட்ஸ் லைக் என்ன நான் இங்கே பார்க்குறேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபெமினின் உங்களோட எனர்ஜி. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த இன் அண்ட் யான் எனர்ஜியை ரொம்ப கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாபரேட் எனர்ஜி ஒரு கொலாபரேஷனில் நீங்கள் போகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர்த்தோட சேர்ந்து அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கட்டும், இங்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற அந்த சக்தியோட அந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், எங்கே ஃபெமினின் எனர்ஜியை கொடுக்கணுமோ அங்கே ஃபெமினின் எனர்ஜி கொடுக்குறீங்க. எங்கே உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ 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 யூ ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ இல்லைன்னா எங்கே வேலை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த வந்து கட்டி ஆட்சி செய்ய போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு ரூல் இட். மேபி அது உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லைனா நீங்கள் உங்களோட அபண்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் பர்சன் வந்து கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜிலேருந்து எம்பரர் எனர்ஜிக்கு போயிட போகிறாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அவங்க அந்த கேம், இந்த லைஃப் கேம் இல்லை, இந்த கெட்டவங்க இல்லைனா வந்து லோ வைப்ரேஷனல் பீப்புள் விளையாடுற அந்த கேமை வந்து இட்ஸ் லைக் அவங்க வந்து இந்த கேமை கண்டுபிடிச்சோன்னே நான் தான்டா அப்படின்ற லெவலில் அந்த கேமெல்லாம் ப்ளே பண்ணுவோம். இட்ஸ் லைக் நான் தான்டா கடவுள். இதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, நீ படித்த காலேஜில் நான் தான்டா பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் ரொம்ப ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் உங்கள் வாழ்க்கை திசை மாதிரி போகுது. ஐ மீன் நல்ல பக்கமாக. அதுக்கு நீங்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் காரணம். நீங்கள் ஏதாவது ரீசெண்டாக ஒரு விஷயத்தை விட்டு விலகி போகணும், இல்லை பழைய ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது குதூகலமான காதல் வாழ்க்கை. உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு கோ கெட்டர். நீங்களுமே வந்து ரொம்ப டார்கெட் ஓரியன்டட், நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க, விட்டுட மாட்டீங்க. பர்சீவரன்ஸ், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி போவீங்க. சரி, இதில் ஏதாவது குவிக்கு வில்லங்கங்கள் இருக்கா? இல்லை பிரபஞ்சம் வந்து இருக்குது அப்படின்ட்டாங்க. த டவர். நீங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பாராத சமயத்தில் நடக்கும். இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணதுமே எதிர்பாராத சமயமாக இருக்கும். எதுக்கு இந்த டவரு? 7 ஆஃப் காயின்ஸ். ஓகே, இது வந்து 7 ஆஃப் காயின்ஸ் வந்து டவரை வந்து கிளாரிஃபை பண்ணுறது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கெலாம் வந்து ஐயோ நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது மாதிரி ஒரு விஷயமே என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக வந்து உங்களுக்கு அதுக்கான பலன்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கிறிஸ்டல்,
இது என்ன சொல்கிறது, 6 ஆஃப் நீங்கள் அதுதான் இங்கே நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் விட்டு விலகி போகிற, அதாவது நீங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு விலகி வர போகிறீங்க. இட்ஸ் லைக் இந்த வாழ்க்கை போதுண்டா போதும், நம்ம வேறு மாதிரி லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு, அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் வந்து இந்த காதலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க 2 பேருமே. அடுத்தது வந்து உங்கள் பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ், ஸோ அட்ராக்டிவ். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயங்களை சென்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட கிளாரிட்டி, உங்களோட டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். கன்ஃபியூஸ்டாகவே இருக்கவே இருக்காது. போல்டாக எடுப்பீங்க, இதுதான் இப்படியா, ஓகே அப்படின்ற வந்து குழப்பம் இருக்காது. அதனால தான் உங்களுக்கும் இங்கே ஏஸ் ஆஃப் வான்ஸ், கிளாரிட்டி. உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் யூஆர் ஸோ பவர்ஃபுல், அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் காயின்ஸ். நீங்கள் இந்த பவரில் நிற்கிறது வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற வரம்னு இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம்னு கூட சொல்லலாம். இட்ஸ் லைக் டிவைன் கிஃப்ட், த ஹர்மிட். இந்த காதலை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வெளி உலகத்துக்கு சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் லைக் ஒரு ரகசிய கல்யாணம், ரகசிய காதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மேபி இந்த பர்சன் உங்களை காதலிக்கிறாங்கிறதே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க போகிறாங்க. இல்லைனா வந்து உங்கள் காதல் வாழ்க்கையே வந்து ரொம்ப ரகசியமாக இருக்க போகுது. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் கிளைமேக்ஸுக்கு போகும்போது தான் இந்த காதல் பற்றி எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஸோ அதுதான் கைடன்ஸ். இம்பேலன்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க. அதாவது ஓ மை காட், பேக் ஸ்டாப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் நல்லா ஏமாற்றிருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க, ஏஸ் ஆஃப் வான்ஸ். அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையை ஒரு இம்பேலன்ஸ்லேயே வச்சுருக்குது, ஒரு குள்ள நரி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இட்ஸ் லைக் எப்படின்னா நார்சிஸ்டிக் பிஹேவியர். உங்களை வந்து ஒரு ட்ராப்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணுது, உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, என்ன பொய் வேணால் சொல்கிறது, ஏமாத்துறது, உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரி இருந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து அதுலேருந்து கிளம்பிட்டீங்க. உங்களோட இன்ட்யூஷன் தான் இப்போ உங்களை சரியாக வழி நடத்திட்டுருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். கல்யாணம், செலிப்ரேஷன், 3 ஆஃப் கப்ஸ் வந்து நீங்கள் சோல் ஃபேமிலியை பார்க்குறீங்களோ இல்லையோ, இது வந்து உங்கள் கல்யாணத்துக்கு லீட் பண்ண போது ஃபாதர் ஆஃப் வான்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ். இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த காதலும் இந்த கல்யாணமும். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரூடாக ரிஜிட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பியூட்டி அண்ட் பீஸ்டில் வர மாதிரி தான். அவங்க வந்து வெளியில் பார்க்குறதுக்கு தான் டெரர், டஃப் அப்படின்னு, உங்களை பார்த்து அவ்வளோதான், இட்ஸ் லைக் ஐஸ் கட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச். அதாவது நீங்கள் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாகிடும். அது ஏன்னு தெரியாது. இட்ஸ் லைக் பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ராங், இல்லைனா வந்து உங்களோட சம்திங் ஸோ ஸ்பெஷல். நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மேபி நீங்கள் நிறையா த்ரூ பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். யூ ஆர் அ வாரியர், என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் வாரியர் உமன், காளியோட எனர்ஜி. இட்ஸ் லைக் யூ ஆர் சூப்பர். அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. இந்த காதல் வந்து அவங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அப்படின்னா அவங்கெல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க. இட்ஸ் லைக் யாருடா நான் தான் லவ்வர் பாய் இங்கே அப்படின்னு, எல்லோரும் இடத்த காலி பண்ணுங்க, இது என்னோடது அப்படின்ற மாதிரி. ஸோ சச் அ ஸ்வீட் எனர்ஜி. உங்களோட காதல் வாழ்க்கை வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னா கனவுகள் நனவாக போகுது. நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் இல்லைனா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டி இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படி பர்ஃபெக்டாக எல்லா கப்பையும் ஃபில் பண்ணி நான் தாவா அது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரித்து உங்களை மயக்க போகிறாங்க. ஸோ பி ரெடி ஃபார் இட். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், எகெயின் ஜஸ்டிஸ். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ். ஸோ உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான நியாயம் தான் இந்த காதல். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் சுச்சுவேஷனில் இல்லாமல் சீக்கிரமாக விலகி வாங்க. ஏன்னா விலகி வந்துட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து பூவாக உங்கள் தலையில் கொட்டிகிட்ருக்காங்க, எம்மா தாயே சரியான முடிவெடுத்து அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியரோ நான் வந்து வரேன் ஏமாத்துற எனர்ஜியோ வந்து நம்பிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை பிரபஞ்சம் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடணும். உங்களோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தேவையில்லாத பாத்திரங்களில் சில்லற காசை போட மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.